எல்லாருக்கும் இந்த 5 கோவில்களுக்கு போற பாக்கியம் கிடைக்குது இல்ல. கோடிக்கணக்கான பணம் இருந்தாலும் முருகனோட அருள் இல்லாம இந்த இடங்கள்ல நீங்க கால் வைக்க முடியாது. ஆனா ஒரு முறை அங்க போயிட்டா இந்த ஜென்ம பாவம் மட்டுமில்ல, உங்க முன் ஜென்ம பாவமும் நீங்கிடும். இந்த 5 கோவில்களுக்கும் நீங்கள் சென்றிருந்தால் மறக்காமல் கமெண்டில் சொல்லி முருகன் ஆராதனை சேனலை சப்ஸ்கிரைப் லைக் செஞ்சுக்கோங்க. சிறுவாபுரி பாலசுப்பிரமணியர் கோவில். இங்குள்ள முருகன் வீரராகவன் என்ற கோலத்தில் காட்சி தருகிறார். லவனும் குஷனும் ராமரின் புதல்வர்கள். இங்குதான் முருகனிடம் போர் வித்தைகளை கற்றதாக ஒரு ஐதீகம் உண்டு. சொந்த வீடு கட்ட வேண்டும் என்று நினைப்பவர்கள் இங்கு 6 வாரங்கள் தொடர்ந்து வந்து வழிபட்டால் அந்த ஆசை நிறைவேறும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. வல்லக்கோட்டை முருகன் கோவில். இந்தியாவில் உள்ள முருகன் சிலைகளிலேயே இதுவே மிக உயரமான நின்ற கோல சிலை. சுமார் 7 அடி உயரம். இந்த தலம் பகீரத தலம் என்று அழைக்கப்படுகிறது. பகீரத மன்னன் இழந்த தனது ராஜ்யத்தை இங்கு வந்து முருகனை வழிபட்டுதான் மீட்டெடுத்தார். இழந்த பதவிகள் அல்லது தொழில் வெற்றிக்கு இது ஒரு சக்தி வாய்ந்த